பேர் சிவகாமி. நான் சென்னை மாவட்டத்தில் வந்து அமைப்பு செயலாளராக இருக்கேன். இந்த சென்னை சங்கமத்தில் வந்து நான் ஒரு போன வருஷமா கலந்துக்கிறேன், இந்த வருஷமா கலந்துக்கிறேன். இந்த சென்னை சங்கமத்தில் கலந்து கொண்டு எனக்கு சென்னை மாவட்ட சிரமமாக எனக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இந்த எனிடைம் சென்னை.com மூலிமா இந்த நிகழ்ச்சி வாய்ப்பு அளித்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் KG முரளிகிருஷ்ணா. நாங்கள் சென்னை மாவட்ட சிலம்பாட்டங்களோட பொதுச் செயலாளராக இருக்கேன். சிலம்பாட்டம் சொல்லி நம்ம சொல்லப்போனோம். சிலம்பாட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழோட பாரம்பரிய ஒரு தற்காப்பு கலையாகும். இது வந்து முதல் கலை, போர்க்கலை, தாய் கலை ஆகும். இந்த சென்னை சங்கமத்தில் வந்து இருக்கிற எல்லா கலைகள், எல்லா பழந்தமிழ் கலைகள் வந்து நல்ல முறையாக வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல சிலம்பாட்டத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சிலம்பாட்டத்தை வந்து நாங்கள் போன வருஷம் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய சென்னையில் எல்லா பகுதியும் பண்றப்போ நிறைய பேருக்கு வரவேற்பு இருக்கு. நிறைய பேர் கத்துக்கணும் சொல்ற ஆர்வம் வந்து எங்க நாங்கள் கத்துக்கணும் சொல்லிட்டு எங்களை எப்படி தொடர்பு கேட்டிருக்காங்க. சிலம்பாட்டம் வந்து ஒரு தற்காப்பு கலையா இல்லாம, அதே போல பாரம்பரிய கலை மட்டுமா இல்லாம ஒரு மிகப்பெரிய நவீன ஒரு விளையாட்டாகவும் இருக்கு. மாநில அளவுல, தேசிய அளவில் வந்து போட்டிகள் நடத்திட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 2008 பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதி வந்து இந்த சென்னை மாவட்டத்தில் தமிழ்நாடு இசைக்கல்வியில வந்து முதல் முறையாக வந்து கராத்தே, குங்ஃபூ, ஜூடோக்கு இருக்க போல பெல்ட் எக்ஸாம் நடத்தி பெல்ட் வந்து லான்ச் பண்ண போறோம். அது அறிமுகப்பட்டு இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த போட்டி கொடுத்து அதே போல சிலம்பாட்டம் நல்லா வளர்றதுக்கு வந்து வாய்ப்பு அளித்த anytime.com வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சென்னையில் வசிக்கிறேங்க. ஒரு 40 வருடமா 2 நாளா சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரேன். ரொம்ப சூப்பர் அருமையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரிய வகையான நிகழ்ச்சி இருக்குதான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அழிந்து போற ஒரு இதெல்லாம் இப்போ எங்களுக்கு ஞாபகம் வச்சு புதுப்பிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இது மேலும் இங்க மட்டும் சென்னையில் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை வந்து சென்னை, தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலக மக்கள் முழுவதும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண எனிடைம் சென்னை.com பொதுமக்கள் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மெரினா போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கேன். இந்த சென்னை சங்கம நிகழ்ச்சி வந்து பொதுமக்களிடையே நல்ல விழிப்புணர்ச்சி வருது. நல்ல கூட்டம் வராங்க. இந்த பழைய கலைகள்லாம் மறந்து போனதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. நல்லாவும் இருக்கு. ஜனங்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல கூட்டமா வராங்க. நல்லா கண்டு கழிச்சிட்டு போறாங்க. கூட்டம் நிறைய வராங்க. போலீஸுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம அவங்கள நல்லபடியா வந்து பார்த்துட்டு போறாங்க. நல்லா கண்டு கழிச்சிட்டு போறாங்க. நாங்களும் வந்து அவங்களுக்கு நல்லபடியா பாதுகாப்பு கொடுக்கறோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமா வராங்க. நிறைய கூட்டமும் வருது. மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குது. இதுல நாங்க சங்கமணியத்தால அதிகமா நாங்க சம்பாதிக்கிறோம். கூட்டமா அதிகமா வருது. நாங்க இதோட கூட்டம் அதிகமா வரும், நாங்களும் வரோம். அப்புறம் இது கூட்டம் அதிகமா வருது, நிகழ்ச்சி நல்லா பாக்குறோம். அப்புறம் நல்லா எப்போது விற்கிறது மாதிரி. வணக்கம், என் பேரு சின்ன பொண்ணு, சந்திரமுகி சின்ன பொண்ணு. இந்த சென்னை சங்கமத்துக்கு வந்திருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி போன சென்னை சங்கமம் நடந்ததும் இந்த வருஷம் சென்னை சங்கமம் நடக்கிறதும் கலைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷந்தோறும் இது மாதிரி இந்த சென்னை சங்கமம் நடக்கணும்னு நாங்க கலைஞர்களும் கேட்டுக்கிறோம். எல்லாரும் ரசிக பெருமக்களும் கேட்டுக்கிறோம். நாட்டுப்புற கலைஞர்கள் அங்கங்க எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற கலைஞர்களை ஒன்னு திரட்டி இந்த சென்னை சங்கமம் கொண்டு வந்து நடத்துறதுல எங்க கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இந்த சென்னை சங்கமம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை சென்னையில் உள்ள மக்கள் மட்டும் பார்க்க இல்லாம உலக அளவில் பார்க்கறதுக்கான இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற எனிடைம் சென்னை.com அவங்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் சென்னை சங்கமம் சார்பாக நாட்டுப்புற கலைஞர்களின் சார்பாக இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கான நலவாரியம் அமைச்சு கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் எங்க நாட்டுப்புற கலைஞர்களின் சார்பாக
இந்த நாட்டுப்புற கலைக்காக நலவாரியத்தை உறுப்பினராகவும் நான் இருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததுக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சென்னை சங்கமம் சார்பாக எங்கள் கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இடம் வந்து ராணிமேரி கல்லூரி. சரி, இது மாதிரி பல இடங்கள்ல நடக்குது. என்ன நடக்குது? சென்னை சங்கமம் நடக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா உங்களுக்கு சொல்லிடுறேன். இது கடந்த வருடம் 2007 மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் மூலமாக தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் மையத்தின் ஒரு உந்துதலோடு இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. தொடக்கத்தில் போன வருஷம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சென்னை சங்கமம் சென்னை மக்களுக்கு மட்டுமே என்ற ஒரு கருத்தியலோடு இருந்தது. அது என்ன சென்னை சங்கமம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல, உலகத்துல பாத்துக்கிட்டு உங்களுக்கு. அது என்னன்னா, தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைகள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைகள் இப்போது அழியும் தருவாயில் இருக்கிறது. கிராமிய மண்ணின் கலைகள். இந்த கலைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியலோடு துவங்கப்பட்டதுதான் இந்த சென்னை சங்கமம். கடந்த வருடம் பல கலைஞர்களை, அதாவது பல தரப்பட்ட மாவட்டங்களிலிருந்து கலைஞர்களை ஒருங்கிணைத்து மிகவும் சென்னையில பிப்ரவரி 20 to 27 வரை இந்த சென்னை சங்கமம் நடந்தது. ஆனா சென்னை மக்கள் மட்டுமே இந்த சென்னை சங்கமத்தை ரொம்ப ரசிச்சாங்க, ரொம்ப சுவாசிச்சாங்க. ஆஹா, இப்படி எல்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட கலைகளா, ஆஹா இதை பார்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு ரொம்ப எல்லாம் சொன்னாங்க. ஆனா உலகத்துல வாழ்கின்ற தமிழர்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த இந்த நேரத்துல anytimechennai.com அப்படிங்கிற ஒரு இணையதளம் உங்களுக்காக வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா கருதுறேன். இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது நான் லைவா கீழே பார்த்தேன். இது என்னங்க அப்படின்னு கேட்டபோது, சார் இப்ப எல்லாருமே உலகத்துல வாழ்ந்துட்டு எல்லா தமிழ் நெஞ்சங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வெறும் ராணிமேரி கல்லூரியோட இந்த நிகழ்ச்சி நிறைவுறுவது இல்லை. ஒரே நாளில் பல இடங்களில், பல தளங்களில், பல பூங்காக்களில், பல நிலங்கள், அதாவது இந்த எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு பல 4 நிலங்களாக பிரித்து அதை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிலங்கள்ல என்னென்ன இருக்கிறதுனா கிராமிய உணவு வகைகள், கிராமிய ஆட்டங்கள், பாட்டுக்கள், இப்படி பல வகையான நிகழ்வுகளை 5 நிலங்களை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த முழுக்க இப்போ பள்ளி நாட்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பள்ளி கல்லூரிகள்ல அந்த நிகழ்ச்சியை நடத்துறது. இன்னைக்கு சனிக்கிழமை இருந்ததுனால செகண்ட் சாட்டர்டே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால இன்னைக்கு எல்லா தெருமுனைகளிலும் நிகழ்ச்சி நடந்துட்டாங்க. கடைசியா சாயங்காலத்துல இந்த மாதிரி பூங்காக்கள்ல நடத்துறாங்க. இந்த நிகழ்வு கூட சென்னை online.com உங்களுக்கு நேரடியா ஒளிபரப்பு பண்றது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தியா இருக்குது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிறவங்க நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இல்லையா? உண்மைதானே? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியை நீங்க பாருங்க. பல கலைகள் இருக்குது. தெருக்கூத்து இருக்குது. இன்னைக்கு தெருக்கூத்து பாத்தீங்க, ஒயிலாட்டம் பாத்தீங்க, பாட்டு பாத்தீங்க. நாளைக்கு பாவை கூத்து எல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய வகையான கூத்து வகைகள் எல்லாம் இருக்குது. கணியன் கூத்து இருக்குது. எல்லாத்தையும் பாருங்க. சந்தோஷமா இருக்க. நீங்க மட்டும் பார்த்து ரசிக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற நண்பர்கள், அயல் நாட்டு நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, பாருங்க. அப்படிங்கறது நம்ம நாட்டு விதையெல்லாம் காட்டுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் அடிப்படை காரணம் யாரு? anytimechennai.com. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நாளைக்கும் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை பாருங்களேன். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.